ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்கள் அரசவேல். அண்ட் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ விடாமுயற்சி, நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக நான் அந்த படத்துக்கு போக வேணான்னு நினச்சேன். ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டில் ஏதோ ஒன்று சரி போய் பார்க்கலான்னு தோணுச்சு. கிளம்பி பார்த்துட்டு வந்துட்டேன். எடுத்தோடனே இந்த படம் நல்லா இல்லைன்னா சொல்லிடவே முடியாது. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இது தலை படமே கிடையாது. சப்போஸ் அந்த தாட்டில் என்ன நீங்கள் படம் பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த தாட்டை அப்படியே தூக்கி போட்டுருங்க. இது தலை படம் கிடையாது. அஜித் குமார் அப்படின்ற ஒரு நல்ல ஆக்டர் நடிச்சிருக்காரு, ஒரு நல்ல படம். அதே மாதிரி மகிழ் திருமணி சாரோட ஃபேன்ஸுமே ரொம்ப ஹைப் ஆகிய வேணாம், ஏன்னா இது அவரோட ஸ்டாண்டர்டுக்குமே இல்லை. பட் ஸ்டில் வாட்சபுளாக ஒர்த்தாக இருக்குது. நான் ஏன் தலை வேறு ஏகே சார் வேறு அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் தான் இனிமேல் தலைலாம் கூப்பிடாதீங்க, ஏகேனே கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்தே தீனா, பில்லா, மங்காத்தா இந்த மாதிரி படங்களே பார்த்து வளர்ந்ததுனால என்னால் இந்த படத்தை கத்தி தலைன்னு கத்தி செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியல. ஸோ தலை ஃபேன்ஸ்க்கு இது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதை தவிர்த்து நீங்கள் தலை ஃபேன் இல்லை, படத்தை படமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா வாட்சபிள், நல்லா இருக்கும் படம். ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை, பட் ஸ்டில் இது ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக நான் ஒரு 2-3 ரிவ்யூ பார்த்தேன். நான் அந்த ரிவ்யூஸ் பார்த்தவங்க எல்லாருமே படம் நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. சரி, அதான் நானாக போய் பார்த்துடலாம் சார், நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ ஜஸ்ட் கோ see it அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ஐம் சீயிங் மிஸ்டர் அஜித் குமார் சார் ஆன் பிக் ஸ்க்ரீன்ஸ். தலை அவர் இல்லைங்க, தலை வேறு, இவர் வேறு, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. மேபி குட் பேட் அக்லி வருது. ஸோ அதில் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு செலப்ரேட், நீங்கள் கத்தணும், போய் தலைன்னு கத்தணும்னா திஸ் இஸ் நாட் த ஃபிலிம் ஃபார் தட். இந்த படத்தை பார்க்குறப்பலாம் எனக்கு ஒரு விஷயம் தோன்றுறது என்னென்னா, இந்த படத்தில் ஏகே இப்போ ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ப்ளீஸ் நீங்கள் ஸ்பாய்லர்ஸ் பார்க்க வேணான்னா கிளம்பிடுங்க, பாய். படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே தலை ஏகே சார் ரொம்ப நல்லவராகவே ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, ஒரு கேரக்டர் போர்ட்ரேட் பண்ணிருக்கு. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் ரொம்ப என்ஜாயபுளாகவோ இல்லை பார்க்குறதுக்கு இதாகவோ இல்லை. ஒரு சப்பிளான கேரக்டராக இருக்குது, ஒரு சப்பிளான ஆக்டிங்காக இருக்குது. பட் ஸ்டில் ஐ மிஸ் த ஓல்டு தலை. இந்த மங்காத்தில் ஒரு அன்அப்பாலஜெட்டிக்காக வில்லனாக இருப்பார். எல்லாருமே ரசித்தோம். அந்த கேரக்டரை பார்த்தா பாவமாக தாங்க இருக்குது. நான் சின்ன வயசில் இந்த தலை போல் வருமா, அந்த அட்டகாசம், ஸோ இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு தலைடா என்னடா தலையை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்லாம் இருந்துச்சு எனக்கு. ஐ மீன் ஹீஸ் அ கிரேட் ஆக்டர், ஹீ டசன்ட் ஹேவ் டு ப்ரூவ் இட். பட் ஆஸ் அ ஃபேனாக நம்ம கேட்குறது என்னென்னா, வி ஹாவ் டு செலிப்ரேட் ஹிஸ் ஃபிலிம்ஸ். நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சில ஃபிலிம்ஸ் தேவை. ஒரு கமர்ஷியல், ஒரு நல்ல கமர்ஷியல் படம் தேவை. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்க ஒரு ஆக்டர், அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் ஒரு கமர்ஷியலான ஒரு ஃபிலிம்ஸை சூஸ் பண்ண, ஐ மீன் லாஜிக்கலி அண்ட் டெக்னிக்கலி கரெக்டாக இருக்க ஒரு படத்தை சூஸ் பண்ணால் அது ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மகிழ் திருமணி சார், எனக்கு ஒரு படம் பிடிக்கும், தடையதாக்க, தடம், கழகத்தலைவன். ஸோ இந்த மாதிரி அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் அவரோட டச் மிஸ் ஆகுது. அவரோட படத்தில் எப்போவுமே இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும், ஒரு க்ளூ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 மிஸ் ஆகுது. அண்ட் இதில் கார் சேஸ் அது இருக்குது, பட் இட்ஸ் நாட் அப் டு த மார்க். நீங்கள் மங்காத்தால் அந்த ரிவர்ஸில் ஷிஃப்ட் கார் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. அர்ஜுன் சார், ஆக்சுவலாக அர்ஜுன் சாரோட ரோல் ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. அன்அப்பாலஜெட்டிக்லி ஐ லவ் தட் கேரக்டர். வில்லனாக இருந்தாலுமே அவர் ஸ்க்ரீனில் வராரு அப்படின்ட்டு நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவர் எக்ஸாக்டாக அவருக்கு தெரிக்க அப்படின்ற வார்த்தை சொல்கிறப்ப நமக்கு ஒரு கூஸ்பம்ஸ் இருக்கும். அது அந்த படத்தில் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சப்பறம் எனக்கு தோணுன ஒரே விஷயம், ஓகே படம் பார்த்தாச்சு, இப்போ என் மனசு ஆறணுன்னா நான் போய் மங்காத்தா பார்க்கணும். ஸோ நான் போய் மங்காத்தா படத்தை பார்க்க போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு, அதாவது நீங்கள் தலை ஃபேனாக இருந்தீங்க, தயவு செஞ்சு தலை படம் இல்லை அப்படின்றத மனசில் வச்சுட்டு போய் பாருங்கள். ஏகே சார் நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல ஆக்டிங், சப்டிலான ஆக்டிங். படம் விறுவிறுப்பாக தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் நம்மளை கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரி
பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு திங் அங்கே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு, நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், பாய். முக்கியமான விஷயம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாட்டா.